மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றம் குறித்து பிரதமர் மோடி ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது போர் சூழலால் பொதுமக்களின் உயிரிழப்புகள் ஏற்படுவது மற்றும் பொது கட்டமைப்புகள் சேதமடைவது குறித்து பிரதமர் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்தார். குறிப்பாக அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் ஆகியவற்றுக்கு இந்தியா முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் உறுதிபட தெரிவித்தார். மேலும் அமைதி திரும்புவதற்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளே சரியான தீர்வு என்றும் அதற்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் வலியுறுத்தினார். போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பதால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளுக்கு துணையாக நின்று மேற்காசிய போரை எதிர்கொள்வோம் என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். கேன்களில் பெட்ரோல் வழங்க தடை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா சாலையில் பொதுமக்கள் வாகனங்களில் பெட்ரோலை நிரப்பி பின்னர் கேன்களில் மாற்றி எடுத்துச் செல்கின்றனர். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்த வதந்திகளால் மக்கள் அதிக அளவில் எரிபொருள் வாங்கிச் செல்வதாக கூறப்படுகிறது. தேவைக்கு மேல் வாங்கப்படுவதால் உடனடியாக இருப்பு குறைவதாக பெட்ரோல் பங்க் மேலாளர் தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் கேன்களில் பெட்ரோல் சேமிப்பது மிகவும் ஆபத்தானது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். நார்மலா எல்லா நாளுமே பெட்ரோல் எப்பவுமே இருக்கா போலதான் இருக்கு. இப்போ என்ன ஜனங்களுக்கு என்ன குள்ள வந்துச்சுன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துடுமோ, கேஸ் எப்படி வந்துச்சு அதை போல் வந்துடுமோன்னு பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து நைட் டைமில் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி மொத்த பேருமே வந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சுறாங்க. இதால் என்ன ஆகுதுன்னா ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய ஸ்டாக் வந்து ஒரே நாளில் முடியுது. காரணம் ஃபுல் பண்ணி போகிறாங்க. கேனில் வாட்டர் பாட்டில் எல்லாம் போட்டு இதெல்லாமே எத்தனை நாள் வச்சுக்க முடியும் சொல்லுங்கள்? இதெல்லாமே எவாப்ரேட் ஆகிற பொருள். இதெல்லாம் வீட்டில் வைக்கிறதுக்கு இன்ஃபேமபிள், யாரும் வைக்கவே கூடாது. எவாப்ரேட் ஆகிடும், வேஸ்ட் தான் அது. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை நாளை முதல் தொடங்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த பாதையில் ரயில்களை இயக்குவதற்கான தற்காலிக அதிகாரப்பூர்வ சான்றிதழை ரயில்வே பாதுகாப்பு ஆணையரிடமிருந்து சென்னை கோட்டம் பெற்றுள்ளது. அனைத்து பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு பணிகளும் நிறைவடைந்த நிலையில் சென்னை கடற்கரை பரங்கிமலை இடையே 43 ஜோடி ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே 2 ஜோடி ரயில்களும் பரங்கிமலை வேளச்சேரி இடையே 3 ஜோடி ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய இணைப்பின் மூலம் எம்ஆர்டிஎஸ், புறநகர் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் ஆகிய 3 போக்குவரத்து அமைப்புகளும் பரங்கிமலையில் ஒருங்கிணைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆசிய நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் துபாயிலிருந்து பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இண்டியா மற்றும் எமிரேட்ஸ் விமானங்கள் பாதுகாப்பாக சென்னை வந்தடைந்தன. நீண்ட காத்திருப்புக்கு பிறகு வந்தடைந்த பயணிகள் உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். இதனிடையே சில விமானங்களில் மட்டும் சிறிய தாமதம் இருக்கலாம் என அதிகாரிகள் கூறினர். நான் வந்து மெடிசன் படிக்கிறேன் துபாயில். காலேஜில் எப்போ ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 23rd ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. 23rd மார்ச். நல்லா சேஃபாக இருக்கு. எல்லாமே சேஃபாக. அந்த இன்டர்செப்ஷன் சவுண்ட் மட்டும் வருது. அந்த டிப்ரீஸ் வருது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்து சொல்கிறாங்க. மிச்சதெல்லாம் இட்ஸ் ஃபைன். ஃப்ளைட் ஜேர்னி மட்டும் தான் டிலே ஆச்சு. டேக் ஆஃப் தான் டிலே ஆச்சு. லேண்டிங்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரீசன்லாம் எதுவுமே இல்லை. அவங்க மேபி ஏர் ஸ்பேஸ் கிளியரன்ஸ் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா கிளியரன்ஸ் கிடைச்சோன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு எதுவும் இல்லை ஆக்சுவலாக அசச் இருக்கோம். பட் நாங்கள் அபுதாபிலேருந்து வரோம். பட் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சவுண்ட்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது, கேட்காம இல்லை. பட் பப்ளிக் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. துபாயில் பெருசாக எதுவும் தெரிலங்க. துபாயில் லைக் எந்த அட்டாக்ஸ் எதுவும் நடக்கலை. எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. லேட் ஆச்சு ஃப்ளைட்டு. லேட் ஒரு 1 hour டிலே ஆயிடுச்சு. அது ஏன்னு தெரில. அது ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஆப்ரேஷனல் இதனால ஆஃப் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஒரு 1 hour டிலே ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க. ஆமாம், ஃப்ளைட்டில் உட்காந்து பார்த்தா டிலே ஆயிடுச்சு. ஆமாம். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அச்சத்தால் கள்ளக்குறிச்சி பகுதியில் நள்ளிரவு 12 மணிக்கும் வாகன ஓட்டிகள் பங்குகளில் காத்திருந்து பெட்ரோல் போட்டு சென்றனர். கள்ளக்குறிச்சி மற்றும் கச்சிராபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்து வந்தாலும் அச்சம் காரணமாக நள்ளிரவை தாண்டியும் பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதியது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என தவறான தகவல் பரவியதால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதியது. வந்தவாசி நகரில் உள்ள 6 பங்குகள் ஸ்டாக் இல்லாமல் மூடப்பட்டதால் திறந்திருந்த ஒரு பங்கில் வாகன ஓட்டிகள் போட்டி போட்டு எரிபொருள் நிரப்பினர். ஆனால் பெட்ரோல் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என தெரிவித்த பங்க் உரிமையாளர் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
வந்து ஆப்ரேட் ஆகும். பொதுமக்கள் யாரும் வந்து பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம். எல்லாருக்கும் ஸ்டாக் உண்டு. ஸோ இதில் வந்து தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து என்னன்னா மக்கள் வந்து எல்லாருக்கும் அடுத்த நாளுக்கு கிடைக்கணும். இப்போ 100 ரூபாய் பெட்ரோல் போட்டால் இன்னொருத்து 100 ரூபாய் போடலாம். பட் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு போடுங்க 200 ரூபாய் போடுங்க, 500 ரூபாய் போடுங்க, 1000 ரூபாய் போடுங்க, நிறைய ஃபில் பண்றாங்க. அதுதான் கொஞ்சம் இஷ்யூ. இது எல்லாருக்குமே ஸ்டாக் இருக்கு. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அப்படியே போட்டிங்க விட்டு கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும். பட் டிமாண்டும் இல்லை, பயப்பட வேண்டாம். ஸ்டாக் தேவையான அளவு ஸ்டாக் இருக்கு, லோடு வந்துட்டு இருக்கு. பெட்ரோல் தட்டுப்பாடு என்ற அச்சம் காரணமாக சிதம்பரம் நகரில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் அதிக அளவில் பெட்ரோல் வாங்க திரண்டனர். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படாது என அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் தெளிவுபடுத்தியிருந்தாலும் பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் பிளாஸ்டிக் கேன்கள் மற்றும் வாகனங்களுடன் அணிவகுத்து நின்று வாங்கி செல்லும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் பெட்ரோல் பங்குகளில் இருப்பு குறைந்து தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாக்கப்படுவதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். சிதம்பரத்தில் எல்லா பெட்ரோல் பங்குலையும் பெட்ரோல் டீசல் இல்லை. எல்லா பங்குலையும் வந்து எல்லோரும் டீசல் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காதுன்னு கும்பகும்பலாக போய் 1000-500 போகிறனால எங்கேயுமே கிடைக்க மாட்டுது. அதெல்லாம் தட்டுப்பாடெலாம் இல்லை, ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சுருக்காங்க. அதனால் எல்லா இடத்துலையும் கும்பகும்பலாக போயிட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. எல்லா பங்கையும் இருக்கிற 1-2 பங்குலையும் இப்போ கூட்டம் ஃபுல்லாக சேர்ந்து அதையும் காலி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ தான் லாரி வந்து இறக்கிட்டு போது திரும்பி காலம்பரம் 8 மணிக்கு வரும். ஆனால் அவங்க வந்து ஒரு பயத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அரியலூர் மாவட்டம் திருமானூரில் போலி ஆதார் கார்டுகளை பயன்படுத்தி கட்டுமான வேலை செய்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 13 பேரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொல்கத்தாவை சேர்ந்தவர்கள் என கூறி திருமானூரில் வீடு கட்டும் பணியில் 13 பேர் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளனர். இவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி தங்கியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 13 பேரையும் கைது செய்த போலீசார் அரியலூர் முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அமைந்தகரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொறுப்பு டிஜிபி பொறுப்பற்ற முறையில் செயல்படுகிறார் என்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாக இருப்பதாகவும் கூறினார். வருகிற 15ஆம் தேதி திமுக அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவித்தார். ஹார்முஸ் நீரிணையை மூடும் நோக்கம் ஈரானுக்கு இல்லை என ஈரானின் தூதர் ஐநா சபையில் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் தூதர் அமர் சையத் இராவானி, கடல்சார் சட்டங்களின்படி கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை ஈரான் மதிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தற்போது நிலவும் பதற்றமான சூழலுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளே காரணம் என அவர் குற்றம் சாட்டினார். ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்கள் மற்றும் அதற்கு ஈரான் கொடுத்து வரும் பதிலடியால் உலக அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டெரஸ் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் பொதுமக்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றும் நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். எனவே எல்லா தரப்பினரும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்தி பொதுமக்களை பாதுகாத்து சர்வதேச சட்டங்களை மதித்து மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் ஐநா பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யா மற்றும் சீனா இடையே கடும் மோதல் வெடித்தது. ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீட்டிக்க அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் 11-2 என்ற வாக்கு கணக்கில் வெற்றி பெற்றது. இதில் அமெரிக்காவை எதிர்த்து ரஷ்யா, சீனா வாக்குகளை பதிவு செய்தன. இதற்கு ஈரானின் அணு ஆயுத விதிமீறல்களுக்கு ரஷ்யாவும் சீனாவும் உதவுவதாக அமெரிக்கா சாடிய நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை நியாயப்படுத்தவே அமெரிக்கா இதுபோன்ற தடைகளை விதிப்பதாக ரஷ்யா மற்றும் சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஈரான் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை விரைவாக குறைக்கும் நடவடிக்கைகளை ரஷ்யா தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட சட்டவிரோத ராணுவ நடவடிக்கைகளால் ஈரானில் கொல்லப்பட்ட பொதுமக்கள் எண்ணிக்கை 1000களை எட்டியுள்ளதாகவும் கண்டித்துள்ள ரஷ்யா, மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை அமைதியான வழியில் தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஈரானில் பள்ளி மீது நடந்த தாக்குதலில் குழந்தைகள் கொல்லப்பட்டதை கண்டித்து தென்கொரிய தலைநகர் சியோலில் போராட்டம் நடைபெற்றது. இஸ்ரேல் தூதரகத்திலிருந்து அமெரிக்க தூதரகம் வரை பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டித்து முழக்கமிட்டனர். சிலர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முகமூடிகள் அணிந்து கோஷமிட்டனர். 불법 침공, 전쟁 범죄, 네타냐후 규탄한다.
계속해서 체증하고 있습니다. 다른 나라의 주권에 침탈할 수 없다고. 언제든 드나드는 나라에서. வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா மச்சாடோ அந்நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ்க்கு லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்புடன் தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். சிலி நாட்டின் சாண்டியாகோ நகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், டெல்சி ரோட்ரிக்ஸ் ஆட்சி அமைப்பு ஊழல் நிறைந்தது என்றும் அந்த ஆட்சி அமைப்பை கலைக்க அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வெனிசுலா ஆட்சி மாற்றம் லத்தீன் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பெரு நாட்டின் அயகுச்சோ பகுதியில் கனமழையால் சங்கிருவாட்டோ ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடி வீடுகளை சேதப்படுத்தியது. ஐனா மாவட்டத்தில் 155 வீடுகள் சேதமடைந்துள்ளன. அவற்றில் 16 வீடுகள் முழுமையாக இடிந்து போயுள்ளன. கனரக இயந்திரங்கள் மூலம் சேரும் குப்பைகளும் அகற்றப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு விரைந்து உதவி வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மற்றும் இண்டியானா மாகாணங்களில் ஏற்பட்ட கடும் சூறாவளி பல வீடுகளை தரைமட்டமாக்கியுள்ளது. மரங்கள் வேரோடு சாய்ந்ததுடன் மின் கம்பங்களும் சேதமடைந்தன. சூறாவளி தாக்கத்தில் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று இல்லினாய்ஸ் ஆளுநர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திமுக அரசை கண்டித்து வருகிற 17ஆம் தேதி என்டிஏ கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம் உள்ளிட்டவற்றை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக தவேக தலைவர் விஜய் நாளை மாலை டெல்லி செல்கிறார். நாளை மறுதினம் காலையில் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் திமுக மிரட்டலுக்கு பயந்து அரசியலை விட்டு விலகினார் என்ற தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு ரஜினி ரசிகர் மன்றம் பதிலடி கொடுத்துள்ளது. இதுகுறித்து ரஜினி ரசிகர் மன்ற ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட செயலாளர் சோளிங்கர் என் ரவி வெளியிட்ட அறிக்கையில், ரஜினிகாந்த் மிரட்டல்களுக்கு அஞ்சுபவர் அல்ல. கொரோனா பரவல் தீவிரமாக இருந்த காலத்தில் கூட்டம் கூட்டி மக்களின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்த விரும்பாததால் தான் அவர் அரசியலில் இருந்து விலகினார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தன் பலத்தை நிரூபிக்க மக்களின் உயிரை பணயம் வைக்கும் அற்ப அரசியலை ரஜினிகாந்த் செய்யவில்லை. கூட்டம் சேர்ப்பவர் எல்லாம் தலைவராக முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டு மக்களின் நலனையே முன்னிலைப்படுத்தியதால் தான் ரஜினிகாந்த் நிரந்தர தலைவர் எனவும் சோளிங்கர் ரவி குறிப்பிட்டுள்ளார். மதுரை மற்றும் வேலூரில் நேற்றைய தினம் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகி இருக்கிறது. மதுரையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் 135 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் காவலர்கள் சீருடையுடன் பங்கேற்றனர். பாஸ்போர்ட் எண்ணை தவறாக அச்சடித்து பயணியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதற்காக மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வேளச்சேரியைச் சேர்ந்த ஜெனிஸ் ஜோஷ் என்பவர் கடந்த ஆண்டு வணிக பயணமாக தாய்லாந்து சென்றபோது பாஸ்போர்ட் எண்ணில் இருந்த பிழையால் அந்நாட்டு விமான நிலையத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். பாஸ்போர்ட் அலுவலகத்தின் அலட்சியத்தால் தனது பயணம் ரத்தானதோடு கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக அவர் தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இழப்பீட்டுத் தொகையுடன் வழக்கு செலவையும் வழங்க உத்தரவிட்ட நீதிபதிகள் அரசு துறைகள் ஆவணங்களை தயாரிப்பதில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர்.